ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடியோ அவங்களாம் ரொம்ப நலமுடன் வாழணும்னு என்னோட வேண்டுதல். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே தாங்க, சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன ஒரே ஒரு ரெசிபியும் இதில் பார்க்க போகிறோம். ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணியிருக்கிறேன். அது சூப்பரான ஸ்டைலில் சூப்பராக செமையாக செஞ்சுருக்கிறேன். அந்த ரெசிபியும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் என்னோடய சேனலை முறை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இஞ்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இஞ்சி நல்லா சுரண்டிட்டு கழுவிட்டு இது நல்லா திருவி எடுத்துடலாம். நல்லா சுரண்டி எடுத்துடலாம், மண் அழுக்கு இல்லாமல். நம்ம வீட்டில் இஞ்சி நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இதை திருவி எடுத்துடலாங்க. கழுவி எடுத்தாச்சு. இதை நம்ம காய் சீவுறதில் வச்சு நீங்கள் நல்லா திருவிடலாம். பெரிய பல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு திருவினாலே போதும், சீக்கிரமாக திருவிடலாம். ஃபுல்லாக இஞ்சியுமே திருவி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இது எடுத்தாச்சு. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இந்த இஞ்சியை ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இது கூட என்னெல்லாம் சேர்க்கலாங்கிற பார்ப்போம். ஒரு பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய், நம்ம எடுத்துருக்கிற டீத்தூளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக தான் டீத்தூள் எடுத்திருக்கேன், அதனால் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு இந்த இஞ்சியை எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, நல்லா காஞ்ச வாணலியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா ட்ரை ஆகிடும். வெயிலில் காய வச்சு கூட எடுக்கலாம். வெயில் இல்லாத டைமில் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். சூப்பராக ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பட்டை லவங்கம் எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க டீத்தூளையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். டீத்தூளும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. இந்த டீ மசாலா டீ, சூப்பரான டீ. இது நீ டீ போடும்போது நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. இந்த டீத்தூள் மட்டும் போட்டு டீ போட்டிங்கன்னா செமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது பிளாக் டீ வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா தான் இருக்கும். நல்ல ஜீரண சக்தியும் இதில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீ பொறுமையாக டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இதை எப்படின்னு பார்ப்போம். கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருவோம். கடாய் நல்லா காஞ்சதும் ஆயில் விடுங்க. நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இதில் 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் இதை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வருதுன்னு நல்லா வதக்குங்க. இது நான் 1 கிலோ சிக்கன் அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வரும் மட்டும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, நான் 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கனால போட போகிறேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகும்போது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். நான் இதில் 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகுதுன்னு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம சிக்கனை போட்டுடலாம்.
1 கிலோ சிக்கனை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இனி இதோட சேர்த்துடலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இனி இதோட சேர்த்து நல்லா கிண்டி மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி இதில் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி மட்டும் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற தண்ணியே சிக்கனில் இருக்க தண்ணி ஊறி வந்தாலே நமக்கு அதுவே போதும். அதுவே கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் மூடி வைங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஈஸியான மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம இடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உரல் இல்லைன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி டம்ளர் இருந்தால் போதும். இந்த மாதிரி டம்ளரு நம்ம பூரி கட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டையை எடுத்துக்கிடுங்க. எடுத்து போட்டு நல்லா தட்டினீங்கன்னா சூப்பராக ஈஸியாக டீக்கெலாம் ஈஸியாக தட்டலாம். மிளகு சீரகம் கூட தட்டிடலாம். இந்த மாதிரி டம்ளர் இருந்தாலே போதும். நம்ம கல் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம கல்லை தூக்கி கழுவி எடுக்கிறதுக்கு இந்த டம்ளர் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இஞ்சி போட்டு தட்டினேன். எப்படி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக தட்டிருச்சு. நம்ம டீ போடும்போதெல்லாம் அவசரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் தட்டிக்கிங்க. டம்ளர் எடுத்தோமா டக்குன்னு ஒரு துண்டு இஞ்சி போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம முட்டையெல்லாம் வாங்கி வச்சுருப்போங்க வீட்டில். திடீர்னு பார்த்தா எப்படியோ நம்ம கை தடவி கீழே விழுந்து உடஞ்சிரும். ஆனால் உடஞ்சிற முட்டை போகுதோ இல்லையோ அந்த இடம் நாஸ்தி ஆகிடும். ரொம்ப கவிச்சு வாசம் அடிக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணினீங்கன்னா சூப்பராக வாசமே கவிச்சே இல்லாமல் க்ளீன் பண்ணலாம். முட்டை உடஞ்ச இடத்துல கொஞ்சமாக சால்ட் உப்பை தூவி விடுங்க. நல்லா தூவி விட்டுட்டு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா அந்த கவிச்சு ஸ்மெல் வரவே வராது. க்ளீனாகவும் ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இடிகல் தாங்க எடுத்திருக்கேன். இந்த இடிகளில் வந்து நம்ம இஞ்சியெல்லாம் தட்டியிருப்போம். தட்டுனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், காரமாகவும் இருக்கும். அப்படி தட்டி நமக்கு காரமாக இருந்துச்சு, ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு ஏலக்காய் தட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அந்த பேப்பரை நல்லா ஊற விடுங்க. அந்த தண்ணியை ஊற விட்டிங்கன்னா அந்த காரத்தன்மை அந்த வாசம் எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஏலக்காய் எல்லாமே எதுவுமே வெல்லம் தட்டணுமா எதுனாலும் நீங்கள் அதில் தட்டிக்கலாம். அந்த பேப்பரை போட்டு லைட்டாக நம்ம இது பண்ணி எடுக்கிறனால ஊற வச்சு எடுக்கிறனால அந்த பச்சை வாசம் அந்த ஒரு மாதிரி காரம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் ஆகிடுங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. பாய். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக்கோடு உங்களை சந்திக்க வரேன். பாய். see you.